ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். இன்றைக்கி நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துருவோம் என்னன்றதை. நம்ம ஆல்ரெடி ஸ்டடியே சொல்லியிருந்தது என்னென்னா, கீழே டவுன் சைடில் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். 24,350 அந்த லெவல்ஸ் தான் நம்ம சொல்லியிருந்தது. ஆக்சுவலாக எல்லாரோட எதிர்பார்ப்புமே கீழே தான் போகுன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இன்றைக்கி நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னது தான் இன்றைக்கி நடந்திருக்குது. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் திருப்பியும் டைரக்ஷன் எடுக்கும் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி மார்னிங் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில்லே நமக்கு தெரிஞ்சிருச்சு எவ்வளோ கிளியராக இது பண்ணியிருக்காங்கன்றது. ஆக்சுவலாக கீழே விழுக வேண்டிய அந்த 190 பாயிண்ட்டை மேலே அப்சைடில் கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு லெவல்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு. கீழே அது இன்னும் முடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இதில் இருந்து நீங்கள் 5 மினிட்ஸ் கேண்டில்லேருந்து கீழே நம்ம 24,350 சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லெவல் வரைக்கும் நீங்கள் ஸ்கேல் வச்சு அளந்து பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். அந்த 190 பாயிண்ட்டை இங்கேருந்து கீழேருந்து மேலே கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு கரெக்டாக மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் மார்க்கெட்டை. ஏன்னா கீழே விழுக வேண்டிய மார்க்கெட்டை தான் அதை கொண்டு போய் மேலே முடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், 8ஆம் தேதி இருந்த பாக்ஸ் தேரி நம்மளுக்கு வேலிடு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி காலையில் மார்னிங் ஓப்பன் பண்ணது பார்த்திங்கன்னா, கிளியராக அதே பாக்ஸ் சென்டரில் தான். பாக்ஸ் சென்டரில் பாக்ஸுக்கு கரெக்டாக கொஞ்சம் மேலே சென்டர் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் கீழே ஓப்பன் பண்ணி அந்த பாக்ஸு சென்டர் பாயிண்ட்டை போய் தொடாமையே கீழே இறங்கி முடிச்சு வச்சுருப்பாங்க. திருப்பி அகைன் நீங்கள் ரீடெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. அந்த பாக்ஸோட சென்டர் பாயிண்டில் தான் ரீடெஸ்ட் எடுத்திருப்பாங்க. இன்றைக்கே அந்த மாதிரி பண்ணாங்க. பாக்ஸோட இது முடிஞ்சிருச்சு, ஏன் திருப்பி இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணாங்கன்றது கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே காமிச்சிருப்பேன் எதுக்காக கரெக்டாக அந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்கன்றது. கீழே விழுக வேண்டிய பாயிண்ட்டை நம்ம மேலே அப்சைடில் கொண்டு போய் முடிக்கணும். என்ன ரீசன்? 2 ரீசன். இன்றைக்கி அந்த ஜிஎஸ்டி வரி இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 நாள் மீட்டிங் இருந்திருக்குது. அந்த 2 நாள் மீட்டிங்க்காக அப்போ அவங்க மீட்டிங்கில் பாசிட்டிவாக சொல்லியிருந்தாங்கன்னா, அப்போ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம மார்க்கெட்டை மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸுக்காக தான் இப்போ மார்க்கெட்டை மேலே கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. வேறு எந்த ஒரு ரீசனுமே இல்லை. ஆக்சுவலாக இன்றைக்கி டவுன்ஃபால் ஆகிற மார்க்கெட்டை அந்த நியூஸ்க்காக மேலே கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன தெரியும்னா, ஆக்சுவலாக இல்லை இந்த நியூஸ் வந்துச்சு அதனால தான் மேலே கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுருக்காங்க, மார்க்கெட் அப்சைடில் போயிருக்கு அப்படின்ற மாதிரி மேனிப்புலேட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் தெரிய வைப்பாங்க, இதனால தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, மேலே போன மார்க்கெட்டு ஏன் கரெக்டாக அந்த நம்ம சொன்னோம்னா அப்சைடில் 24,700 அந்த லெவல்லே கரெக்டாக கொண்டு போய் முடிச்சு வச்சுருப்பாங்க பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். சரி, அதுதான் அப்படி. சரி, நம்ம கரெக்டாக அவங்க 75% எந்த அளவுக்கு கரெக்டாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கி தம்ப்நெயில்லே ஒரு காமெடியாக ஒரு விஷயத்தை போட்டிருப்பேன். என்னென்னு போட்டிருப்பேன், அந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாப்பில்ல, ஒன்றும் இல்லைம்மா சும்மா பேசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சேம் பேட்டர்ன் தான் இது இன்றைக்கி நடந்திருக்குது. ஒன்றும் இல்லை, சும்மா பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். மேலே புட் செல்லர் புட் பையர் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்றத பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு காமெடியாக போட்டு வச்சுருப்பேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்கன்றது. இன்றைக்கி அந்த சென்டர் பாக்ஸை விட்டுருங்க, சென்டர் பாக்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை. ஆக்சுவலாக நம்மளுக்கு இருக்கிறது மேலே இருக்கிற பாக்ஸு, கீழே இருக்கிற பாக்ஸ், இது 2 தான் நம்மளுக்கு தேவையானது. மேலே இருக்கிற பாக்ஸில் ஃபிஃப்த் ரூல் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு கரெக்டாக 75%ல் உங்களுக்கு மார்க்கெட் திரும்பியிருப்பாங்கன்னு பாருங்கள். அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு திரும்பி கீழே இறக்கி நிப்பாட்டியிருப்பாங்க 24,017 இறக்கி நிப்பாட்டியிருப்பாங்க, 717 இறக்கி நிப்பாட்டியிருப்பாங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் என்ன நடக்கும்? நாளைக்கு மார்க்கெட் 24,700 மேலேயே கண்டினியூவாக ஓப்பன் ஆச்சுன்னா அடுத்த டார்கெட் நம்மளுக்கு 24,850 மேலே அப்சைடில் இருக்குது. கிட்டத்தட்ட அது நான்
போன வாரத்துலேருந்து நம்ம சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அப்சைட் லெவல் இன்னும் அவங்க வந்து ஹிட் பண்ணவே இல்லை. அவங்க மேலே வந்து 24,750 850 மேலே அப்சைட் லெவல் டார்கெட்டு. கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். அதுக்கு கிட்டத்தட்ட 24,350 வந்து கிட்டத்தட்ட 4 நாளாக அந்த லெவலை வந்து டச் பண்ணுறதுக்காக வர்றாங்க, திரும்பி மேலே போகிறாங்க, வர்றாங்க, மேலே போகிறாங்க. அப்போ அப்கமிங் டேஸில் வந்து இதுக்குரிய இது வந்து பயங்கரமாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு லாபம் இருக்க போகுதுன்னு அர்த்தம் அப்கமிங் டேஸில். ஸோ மேபி நாளைக்கு வந்து மார்க்கெட் என்ன ஆகலாம், கேப் டவுன் ஆகலாம். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 50% சான்சஸ் இருக்குது கேப் டவுன் ஆகிறதுக்கும். கேப் அப் ஆகி அங்கேருந்து டவுன் ஆகிறதுக்கும் 50% சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நாளைக்கு மார்க்கெட் லெவல் அனாலிசிஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சேனல் வந்து லெவல்ஸ் எல்லாமே தெரியணும்னா நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம லெவல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல்.